Good morning students, welcome to Sheba online class. So let's start our class. The topic is force and pressure. So last class we know about the microorganism, right? So microorganism na enna அப்படின்லாம் பத்தி பார்த்தோம், அதோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். Here force and pressure. So force means what? Force na என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. Force means we are applying some force in one object. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி we know that நம்ம எல்லாருக்கும் தெரியும். So here force means what? Force is defined as a external agency which tends to change the state of rest or motion of the object. Okay, motion of the body. So force na என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு external agency அப்படின்றாங்க. External agency means we are applying some force. ஓகேவா? Some disturbance. நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் மார்னிங் ஏஞ்சோடனே இன் ஏர்லி மார்னிங் வேக்கப் வி மூவ் ஃபாஸ்ட் இன் த ரன்னிங் ஆர் ஜாகிங். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து என்னன்னாக்கா சம் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ சம் டிஸ்டர்பன்ஸ் நம்ம பாடிக்கு வந்து நம்ம சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்குறோம், சம் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன மூமெண்ட் நடக்குது? some actions will be happen. ஓகேவா? மூமெண்ட் நம்ம பாடியில் சம் மூமெண்ட்ஸ் நடக்குது, சம் ஆக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா எல்லாம் ஃபினிஷ் பண்ணோன்னாக்கா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுவோம். டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் வந்து மூவ் பண்ணி செட்டில் பண்ணுவோம். தென் ஃபேன் லைட் ஸ்விட்சஸ்லாம் ஆஃபில் இருக்கா அப்படின்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சம் டிஸ்டர்பன்ஸ் சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூலில் இருக்கோன்னு வச்சுக்கோ, நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸோ அந்த பெஞ்ச் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ராஸாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பெஞ்சை வந்து மூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம்? சம் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ப்ரெஷர் இட்ஸ் அ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து அதாவது வெளியிலேருந்து நம்ம வந்து ஒரு அப்ளை பண்ணுற ஒரு ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. வி புஷ் புல் சம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? புஷ் புல் த ஆப்ஜெக்ட். புல் மீன்ஸ் நாக்கிங் த டோர். ஓகே, ஸோ நம்ம டோர் இருக்குது அப்படின்னா அந்த டோரை வந்து என்ன பண்ணுவோம்? லாக் பண்ணுவோம். ஓகே, ஸோ லாக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? புஷ் ஆர் புல். சம் டோர்ஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், அதிலே கொடுத்துருப்பாங்க புஷ் த டோர், புல் த டோர்னு. எதுக்கு? ஸோ அந்த டோரை வந்து அந்த சைட் தான் நம்ம வந்து இழுக்கணும், அந்த சைட் தான் வந்து நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வி புஷ் ஆர் புல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஹியர் ஃபோர்ஸ் இஸ் அ எக்ஸ்டர்னல், இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் அ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இட்ஸ் டென் டு சேஞ்ச் த ஸ்டேட். ஸ்டேட் மீன்ஸ் வாட்? அந்த ஆப்ஜெக்ட் இருக்க அந்த பொசிஷனை சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் இட்ஸ் சேஞ்ச் இன் டு ரெஸ்ட் அண்ட் த மோஷன். ரெஸ்ட் மீன்ஸ் வாட்? ரெஸ்ட்னா ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கிறது. ஓகேவா? எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஒரு பிளேஸில் ஸ்டேபிளாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் என்ன சொல்லும்? ரெஸ்ட் ஆப்ஜெக்ட், ரெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மூவிங் பொசிஷன் மீன்ஸ் மூவிங் த ஆப்ஜெக்ட். இட் சேஞ்ச் இன் டு ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இட்ஸ் மூவிங் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒன் ஆப்ஜெக்ட் விச் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆஃப் த பாடி. இட்ஸ் சேஞ்ச் இன் டு த மோஷன் ஆஃப் த பாடி ஆல்சோ. ஓகே, அந்த ஆப்ஜெக்டோட பாடி இருக்குது அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது, அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். ஸோ இந்த நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் டன் பை த ஒர்க், சம் ஒர்க். ஓகேவா? சில ஒர்க்ஸ் நம்ம பண்ணும்போது தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் டன் ஆகும். வி புஷ் சம் ஆப்ஜெக்ட், வி அப்ளை சம் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகும்? அதோட பொசிஷன்லேருந்து ஒரு வேறு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த இடத்துலேருந்து some movements கொடுக்கும். Example, we are seeing the objects in our daily life. The moving, some of them are rest, some of them are moving. Okay, it's when it's kicked or when it's pushed the objects. It's a rest or movement position. So நம்ம ball இருக்குன்னு வச்சுக்கலாம். So ball means any football or volleyball, any other ball. So எந்த பாலாக இருந்தாலும் அந்த பால் நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? பால் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? விளையாடுறதுக்கு. ஓகே, ஸோ விளையாடும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து we apply some force in that ball. Okay, it's kicking the ball means என்ன ஆகுது? நம்ம அந்த ஆப்ஜெக்ட், அந்த பால்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சம் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் அது வந்து ரிட்டர்ன் ஆகுது நம்மளுக்கு.
So we are applying some force in that ball. Pressure exerted a liquid gas, find the application is different in field. So example, we forced a nail on the wall, pressure is exerted. So the force is acting on particular area produce the pressure. ஸோ நம்ம ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் உருவாகும். ஓகே, இட்ஸ் சேஞ்ச் இன் டு ஸ்டேட். ஸ்டேட் மீன்ஸ் சாலிட் லிக்விட் கேஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு த ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்க்கு ரிலேட் ஆகும். எப்படி ஃபோர்ஸ் வில் பி அப்ளை இன் த சாலிட் பார்ட்டிகல்ஸ். மீன்ஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன சொல்லுவோம், நம்மளை சுற்றி இருக்க சாலிட் பார்ட்டிகல்ஸ்னால் இட்ஸ் பைண்டட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ்லாம் நல்ல பைண்ட் ஆகின பார்ட்டிகல்ஸ், அதாவது டைட்லி பாண்டடாக இருக்க பார்ட்டிகல்ஸை சாலிட் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சேர், டேபிள் ஆர் எனி அதர் உட்டன், ஒரு டைட் பாண்டடாக இருக்க சாக், இதெல்லாம் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்போம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் புக்கு கூட ஒரு விதமான சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த புக்கு வந்து இங்கே இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், we applying some force, some disturbance. ஓகேவா, புக்கை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்போது பேஜஸ் வந்து டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ அப்போ அப்படி கொடுக்கும்போது இதோட பொசிஷன் என்ன ஆகுது, ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, இட்ஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ சேஞ்ச். லிக்விட் பார்ட்டிகல்ஸில் நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை என்னன்னு சொல்வோம், ப்ரெஷர். ஓகே, ஸோ வி அப்ளை சம் ஃபோர்ஸ் இன் த லிக்விட் பார்ட்டிகல்ஸ், இட்ஸ் சேஞ்ச் இன் டு த ப்ரெஷர். ஓகே, in a gaseous also, gaseous is not considered because of its air molecules, it's surrounded in our atmospheric pressure. Okay, so அதை வந்து என்ன சொல்லுவோம், atmospheric pressure சொல்லுவோம். எதனால், ஏர் மாலிகுல்ஸோட அது என்ன ஆகிடும், கம்பைன் ஆகிடும் கேஸ் மாலிகுல்ஸ். ஸோ அதனால் வந்து அது gaseous pressure. So solid force means force will be defined in some external agencies. So the opening a door, kicking a football, sticking a carom coin. Okay, so these are, and after that we are applying some other also. வேறு என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஃபோர்ஸ்க்கு, ஸோ வேறு எந்த ஆப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் டோர் க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அலாரம் லாக் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்விட்சஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் we apply some force means it's a change into the rest position to moving position. It's a uniform moving of our motion of the body. Okay, uniform motion of the body, it's change into rest position to moving position. So this is known as a force. So the force means what, we are applying some force in one object means it's change into rest position to moving position. We push and pull some external agency will be applied in that body, it's known as a force. Okay, its definitions வந்து இப்படியும் டிஃபைன் பண்ணலாம், or some external agency apply, push or pull that body now mention பண்ணலாம். Okay, so this is known as a force. So this force is a unit is Newton. So Newton nm minus 2. Okay, it's a Newton and it's a unit particles of the force. After that we know about the pressure. Pressure means what, it's the effect of force can be measured using a physical quantities. Physical quantities na enna, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம பேஸ் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸை தான் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் சொல்லுவோம். ஓகேவா, பேஸ் குவான்டிட்டி இட்ஸ் சேஞ்ச் இன் டு த ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ரெஷர். ஸோ வி அப்ளைங் சம் ஃபோர்ஸ் இன் ஒன் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் இட்ஸ் சேஞ்ச் இன் டு த ப்ரெஷர் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். ஓகே, இது லிக்விடில் வந்து நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. த சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா, அதாவது ஒரு ஏரியா கவர் ஆகிற ஃபோர்ஸை தான் வந்து என்ன சொல்லுவோம், ப்ரெஷர். Okay, so it's divided into area. So P is equal to F divided by A. Its unit is pascals. So இதோட யூனிட் என்ன சொல்கிறாங்க, pascals சொல்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வெரிஃபை பண்ணது எப்படின்னு பார்த்தா பாஸ்கல்ஸ் லா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா தான் இந்த ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்கல்ஸ் லா மீன்ஸ் வாட், அது ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, அது பால் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் பேக் சைடில் வந்து எப்படி இருக்கும், சிரஞ்சி மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த பால்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா ஹோல்ஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஹோல்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து ஃபோர்ஸை கொடுக்கும்போது ஸோ ஈக்குவல் ஃபோர்ஸ் வில் பி அப்ளையிங் ஆல் சரௌண்டட் ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா. அந்த பாலை சுற்றி இருக்க எல்லா ஏரியாவிலும் ஒரே மாதிரி ஹோல்ஸ் போட்டிருப்போம். அப்போ வந்து அது ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட உள்ளேருந்து வெளியே வர லிக்விட்ஸ் வந்து ஈக்குவல் ப்ரெஷரில் வந்து வெளியே வரும். ஸோ அது மூலிமா வெரிஃபை பண்ணதுனால தான். ஸோ ப்ரெஷருக்கு இஸ் a unit is pascals. So P is equal to nm minus 2. It's a unit of the pressure. Okay. So finally we know that the force and the pressure. So now we taken as a
Its pressure is extracted in the air. Pressure extracted by air. We all know very well that the air will fill in the space around us. Okay? நம்மளை சுற்றி இருக்க அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அட்மாஸ்பிரிக் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது, ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து சரௌண்டாக இருக்குது. ஸோ திஸ் ப்ரெஷர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை த ஏர்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் ப்ரெஷர் இஸ் extract by force. It's depend on the magnitude of force in the area of contact. ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னும் போது ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட பாடிஸ் லெவல், ஷேப், சைஸ் இதெல்லாம் கூட சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அது ரெஸ்ட்லேருந்து மூவிங் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது அதோட பாடி சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இட்ஸ் மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் த ப்ரெஷர். ஸோ இட்ஸ் நோன் அஸ் அ ப்ரெஷர் சொல்கிறாங்க. யூ நோ தட் இட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் இன் ஏர் மீன்ஸ் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும், ஏர் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக சரௌண்டாக இருக்குது. ஸோ இதை நம்மளுக்கு எப்படி வெரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பிரிக் ஏர். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, வெயிட் ஆஃப் த அட்மாஸ்பிரிக் ஏர். ஸோ இட்ஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட் ஆன் இட்ஸ் யூனிட் ஏரியா இஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த். ஸோ நம்ம எர்த்தை சுற்றி இருக்க சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அட்மாஸ்பிரிக் ஏரோட ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குன்னு அது மூலிமா வந்து இதை வெரிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? யூஸிங் a barometer. So barometer is one type of the instrument. Okay, it's verifying the atmospheric pressure. It can be used measuring the device. The barometer is invented by Torsel. So the Torsel will be invented the barometer. Atmospheric pressure decrease, so altitude of the surface of the earth will be increase. So it can be measured by the height of the mercury column. ஸோ இது மூலயமா வந்து நம்ம அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஆஃப் ஏர் வந்து எவ்வளோ டினோட்ஸ் ஆகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ டயல் த டியூப் ஆஃப் வேரியஸ் ஆங்கிள் யூ வில் சி த லெவல் ஆஃப் மெர்க்குரி வில் நாட் பி வேரி. ஸோ அதோட லெவல் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 76 சென்டிமீட்டர் டு 760 mm ஆஃப் த ஹைட் ஆஃப் த லெவல் இன் சி லெவல். ஓகே, ஸோ நம்ம ஒரு வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம அதை சுற்றி இருக்க சர்ஃபேஸ் ஏரியா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணுறோன்னும் போது அந்த வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்டர் லெவலை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி இருக்க அட்மாஸ்பிரிக் லெவல் கூட அதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இது மூலிமா one atmospheric pressure is one atom is defined as a pressure extracted by the mercury column of the height. So it's 76 centimeter in the barometer. It's equal to 1.01 into 10 to the power of 5 nm minus 2. So it's a SI unit of one atom is a 1 lakh pascals. It's approximately, okay, approximate 1 lakh pascals is equal to 1 atmospheric temperature of the mercury will be inverted. So SI unit of atmospheric pressure is nm minus 2 or pascals. So the force and the pressure in liquid. So liquid வந்து force and pressure எப்படி extract பண்ணுறாங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து பியான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, பியான்சி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இட்ஸ் பியாண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இட்ஸ் phenomenon is known as a buoyancy. This force is not only extract by liquid, it also the gaseous also. ஸோ இது வந்து பைப் வைஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பியான்சி ஃபோர்ஸ் வந்து ஒரு பைப்புள்ள வந்து எவ்வளோ ஏர் மாலிகுல்ஸ் போகுது உள்ள அப்படின்றத பொறுத்து வந்து அந்த பைப்போட டென்சிட்டி தென் அதோட வெலாசிட்டி பொறுத்து அது உள்ளே வந்து ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் மோட்டர், நம்ம வீட்டில் மோட்டர்லாம் இருக்குல்ல. ஸோ மோட்டர்லலாம் வாட்டர் லெவல் வந்து சம்டைம்ஸ் ஹையாக ரைஸ் ஆகும், சம்டைம்ஸ் ஸ்லோவாக ரைஸ் ஆகும். ஸோ அது எப்படி ரைஸ் ஆகுது, உள்ளே நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரெஷர் மூலயமா தான். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஷர் உள்ளே அழுத்தும் போது என்ன ஆகும், அந்த வாட்டர் லெவல் வந்து வெளியே அதிகமாக ஃபோர்ஸை அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ் வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எப்படி, உள்ளே நம்ம கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து தான் ஃபோர்ஸ் வந்து வெளியே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் த வாட்டர் பைப். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ பியான்சி ஃபோர்ஸ். பியான்சி ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, அந்த வாட்டர் லெவல் பைப்க்கு ஈக்குவலாக சொல்கிறது. ஃபோர்ஸ் இஸ் நாட் ஒன்லி எக்ஸ்ட்ராக்டட் லிக்விட், இட்ஸ் ஆல்சோ ஏ gaseous ஆல்சோ. So the upward force is decides when whether object will sink or floated. Upward force means it's a upward of the water level. ஓகேவா? ஒரு வாட்டருக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வைக்கணும் அப்படின்னும் போது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை பொறுத்து தான் அந்த வாட்டரில் வந்து அது என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? இட்ஸ் டிசைடட் அண்ட் சிங்க் ஆர் ஃப்ளோட். அது ஃப்ளோட் ஆகுதா இல்லை சிங்க் ஆகுதான்றது அதோட அந்த ஆப்ஜெக்டோட மாஸை பொறுத்தது. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் அதோட ஃபோர்ஸும் நம்ம மெஷர் பண்ண முடியும். இட்ஸ் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் த அப்வர்ட் ஃபோர்ஸ், தென் த வெயிட் ஆப்ஜெக்ட் வில் பி ஃப்ளோட்டட். நம்ம அப்வர்ட் ஃபோர்ஸோட அந்த ஆப்ஜெக்டோட லெவல் ரொம்ப வெயிட் லெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட், எக்ஸாம்பிள் பேப்பர்.
ஸோ பேப்பர் ஆர் எனி அதர், அதாவது ஸ்மால் வெயிட் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம தண்ணி மேலே போடும்போது என்ன ஆகும்? மேலேயே ஃப்ளோட் ஆகுமா? தண்ணி மேலேயே நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி மேலேயே ஃப்ளோட் ஆகும். ஓகேவா? இதே வெயிட்டான பார்ட்டிகல்ஸ், எக்ஸாம்பிள் ஸ்டோன் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்மால் ஸ்டோன். ஸோ அதை வந்து அந்த வாட்டரில் போடும்போது என்ன ஆகும்? உள்ளே என்ன ஆகிடும்? டக்குன்னு உள்ளே சிங்க் ஆகிடும். ஸோ இட்ஸ் வெயிட் வில் பி ரிலேட்டட் டு த ஆப்ஜெக்ட் மாஸ் and the upward force will be calculated. So the object will be floated. It's after that the weight will be calculated, then the object will be sinked. So pressure exacted by liquid. So liquid exacted the pressure. It's not only on the base of the container and vessel which they kept. It's also the side wall and pressure exacted by liquid. It's depend on depth of the point of observation. Here the pressure exacted in liquid means, so நம்ம ப்ரெஷர் குக்கர்லாம் இருக்குல்ல, ஸோ ப்ரெஷர் குக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குக்கிங் விசிலாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ குக்கிங் விசில், ஸோ இன்சைட் ஆஃப் தேம் நம்ம என்ன பண்ணுவோம்? குக்கர் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷர் உள்ளே வந்து நல்லா அது குக் ஆகிடுச்சு, ஹீட் ஆகிடுச்சுன்னா உள்ளே என்ன ஆகும்? ஸோ நவ் ப்ரெஷர் குக்கர், த ப்ரெஷர் வில் பி எக்ஸாக்ட் இன்சைட் ஆஃப் த ப்ரெஷர் குக்கர். ஓகே, ஸோ நம்ம ஹீட் வந்து உள்ளே கெயின் ஆக உள்ள ப்ரெஷர் வந்து எக்ஸாக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் எக்ஸாக்ட் ஆகும்போது ஃபுல்லாக வந்து வெளியே என்ன ஆகும்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஓகேவா? அந்த ப்ரெஷர் வெளியே லீக் ஆகும். ஸோ இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வெரிஃபை த ப்ரெஷர் எக்ஸாக்டட் பை த லிக்விட், ஸோ இன்சைட் ஆஃப் த ப்ரெஷர் குக்கர். ஓகேவா? ஸோ அந்த கண்டெய்னர் விசில்ஸ் வந்து ப்ரெஷர் எக்ஸாக்ட் பண்ணும் லிக்விட் மூலிமா, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி. ஓகே, ஸோ இட்ஸ் வில் பி எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரெஷர் எக்ஸாக்டட். So finally we know that today in a force and the exaction of the pressure and liquid pressure and air molecules. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரெஷர் பற்றி பார்த்தோம். இப்போ டீட்டெயிலாக வந்து ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் எக்ஸாக்ட் ஆகிற லிக்விட் அண்ட் ஏர் மாலிகுல்ஸ் பற்றி டீட்டெயிலாக இந்த கிளாஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் we know about the surface tension and viscosity force பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், homework will be sent in the WhatsApp group. Thank you students.